இந்த ஊர்ல நம்ம வாழணும்னா நம்ம கலர்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அதனால இங்க ஒரு லேடி தன்னோட உடம்பு ஃபுல்லாவே கிரே கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. உதட்டுக்கு கூட கிரே கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம வெளிய போக முடியும். இங்க இருக்க எல்லாருமே ஒரு நார்மலா ஒரு டிவி ஷோல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்க ஏதாவது கலர்ஃபுல்லா இருந்தா, அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மக்கள் எடுத்து உடைச்சுருவாங்க. ஈவன் யாராவது லேடி கலர்ஃபுல்லா இருந்தா கூட அவங்கள எல்லாருமே அடிக்க வருவாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு கலர்ஃபுல்லா போகுறாங்க. அவள அடிக்க போகும்போது, அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்க. அப்ப ரத்தம் வந்துருது. அப்பதான் எல்லாருமே உணர்றாங்க. நம்ம இயற்கையாவே பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிளாக் அண்ட் ஒயிட் பீப்பிளுக்கும், அங்க இருக்கக்கூடிய கலர்ஃபுல் பீப்பிளுக்கும் பயங்கரமா சண்டை வந்து கோர்ட்ல வாக்குவாதம் போய்க்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜு கூட தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்காரு. இவர் நெறைய கொஸ்டின் கேட்கிறாரு. ஆனா, அவர் எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணாம ஜட்ஜ கோவப்படுத்துற மாரி நெறைய வார்த்தைகள் வந்து பேசுறாரு. இதனால கடுப்பான ஜட்ஜு ரொம்ப கோவமா பேசும்போது, அவரும் உடனே கலர்ஃபுல்லா வந்து மாறிடுறாங்க. உடனே அவர் பயந்துட்டு அங்கிருந்து வெளிய ஓடிடுறாங்க. உடனே எல்லா மக்களும் இத உணர்ந்துடுறாங்க. டிவியும் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாம கலர்ஃபுல் டிவியா